உலகமே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. இன்று இரவுக்குள் நான் நிச்சயம் உன் கண்ணில் பட்டிருப்பேன். பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையை வந்து அடைந்தே தீரும். உன்னுடைய ஆசைகள் சிறியவை, என் மீது நீ கொண்டிருக்கும் நம்பிக்கை பெரியது. அதனால் நிச்சயம் அது நிறைவேறியே தீரும். தோல்விகள் உன்னை தடுக்க வந்ததல்ல, அது உன்னுடைய முன்னேற்றத்தினுடைய தூண்தான். நீ எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது உனக்கு கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் உனக்கு. நீ எதன் பின்னால் செல்கின்றாயோ அது ஏனோ உன்னை விட்டு நகர்ந்து செல்கின்றது. தேடி போனால் விலகி போகும், விலகி போனால் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள். உன்னை தள்ளி வைப்பவர்களை, உன்னை புறக்கணிப்பவர்களை, வெறுப்பவர்களை நீயும் அவர்கள் வைக்கும் அதே இடத்தில் வைக்க பழகு. யார் உன்னிடம் நடந்து கொள்கின்றார்களோ அதே விதத்தில் நீயும் அவர்களிடத்திலும் நடந்து கொள். விலகி சென்றால் தானாக தேடி வரும் என்பதை தெரிந்து கொள். எந்த ஒரு தோல்வியும் எப்பொழுதுமே நிலையில்லாதது. வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்யும் பொழுது வரக்கூடிய தோல்விகளை எல்லாம் நினைத்து அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. அதிலிருந்து நீ கற்றுக்கொள்கின்ற பாடத்தை மனதில் வாங்கி கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மாற வேண்டியது பிற மனிதர்கள் அல்ல, உன்னுடைய மனம்தான் என்று நான் சொல்வேன். பிறரை நீ எப்படி பார்க்கின்றாயோ அப்படிதான் அவர்களுடைய நடத்தை உன்னுடைய மனதிற்குள் பதியும். இன்று சில விஷயங்கள் கடினமாக உனக்கு தெரிகின்றது, அது எல்லாம் நாளை சுலபமாக மாறிவிடும். இன்று சுலபமாக சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கின்றது, நாளையே கூட அது கடினமாக மாறலாம். ஆனால் எது எப்படி நடந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மையை தான் கொடுக்கும். வெளிச்சம் வேண்டும் என்று கேட்கின்றாய். அந்த இருளை நீக்க அந்த இடத்தில் வெளிச்சமாக நானே தோன்றி உன்னுடைய வாழ்க்கையை நான் இலகுவாக்குவேன். வெற்றியை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக அதை உருவாக்கும் முயற்சியாக நீயே மாற வேண்டும். அப்பொழுது எதிர்பார்ப்பே இல்லாமல் வெற்றி தானாக உன்னை வந்து சேரும். எதன்படி நீ நடக்க வேண்டும் என்று அடிக்கடி நான் உன் மதிக்கு புகட்டி கொண்டே இருப்பேன். அதற்கு தேவையான ஒன்று நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியும் உன் மனதின் அமைதியும் தான் காரணமாக இருக்க வேண்டும். அமைதியற்ற மனதில் இறைவன் உரையாடுவது கேட்பது இல்லை. நிம்மதி வேண்டும் என்று அமைதியை இழந்து விடாதே. அமைதியாக இருந்தால்தான் நிம்மதி கிடைக்கும். எது கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அது தானாக உன்னை தேடி வரும்படி உன்னுடைய மனநிலையை நீ சரி செய்து கொள்ள வேண்டும். வேண்டும் வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் கிடைக்க வேண்டுமானால் உன்னுடைய மனதில் அது கிடைக்கும் என்கின்ற உறுதி எப்பொழுதும் இருக்க வேண்டும். கிடைக்காதோ என்ற துளி சந்தேகம் நுழைந்தால் கூட அந்த சந்தேகத்தை உள்நுழைய நீ எப்பொழுதும் அனுமதிக்காதே. உன்னிடம் வந்து எதிர்மறையாக சிலர் பேசுகின்றார்கள் என்றால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை, நீ எதிர்பார்க்கின்ற அந்த நன்மைகளை வரவிடாமல் தடுக்கின்றார்கள். எதிர்மறையாக பேசிக்கொண்டே இருப்பவர்களை சற்று விலக்கியே வை. உன்னால் முடியும் என்று உன்னை தட்டி கொடுப்பவர்களையும் உனக்கு ஆறுதல் கூறுபவர்களையும் உன் அருகில் வைத்துக்கொள். சில விஷயங்களை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சகித்து கொள்ள முடியவில்லை, அதனால் நீ மனம் நொந்து போகின்றாய். சகிப்புத்தன்மை, பொறுமை இவையெல்லாம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. எந்த விஷயத்தையெல்லாம் நீ பொறுத்து கொள்கின்றாயோ, சகித்து கொள்கின்றாயோ அதுதான் மாபெரும் நன்மையை பின்னாளில் உனக்கு பயக்கும். உனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியவில்லை என்றால் அதிகம் அதையே நினைத்து குழம்பிக் கொண்டு இருக்காதே. சற்று அந்த யோசனையை விடுத்து வேறு ஒரு விஷயத்தில் கவனம் வை. புரிய வேண்டியது தானாக நீ அதன் மீது கவனம் செலுத்தாத பொழுது கூட உனக்கு புரிய வரும். எப்பொழுதும் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் பக்தர்களை நான் பொழுது கூட கவனிக்க தவறுவது இல்லை. எல்லா நொடியும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒரு சில விஷயங்கள் நான் கூறும் அறிவுரைகளில் உனக்கு இன்று வேண்டுமானாலும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் பின்வரும் நாளில் அது புரிந்து நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். கண்ணை மூடிக்கொண்டு வெளிச்சம் கிடைக்கவில்லை என்று சொல்வது நம் குற்றம்தானே. கண்களை விழித்து எப்பொழுதும் வைத்திரு. எப்பொழுதும் எச்சரிக்கையாக இரு. பிறர் மீது குறை சொல்வதை காட்டிலும் நாம் சரியாக இருக்கின்றோமா என்று அனைவரும் பார்க்க தெரிந்துவிட்டால் பலர் மன நிம்மதி இழக்க வேண்டிய நிலை ஏற்படாது. அடுத்தவரை குறை கூறிக்கொண்டு இருந்தால் நம்முடைய நிம்மதிதான் கெடுமே தவிர அடுத்தவருடையது கெடப்போவது இல்லை. இதை ஒவ்வொருவரும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்றால் என்ன என்று
பாடத்தை அனுதினமும் அனுபவங்கள் தான் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. நீ பெறும் அனுபவங்கள் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் ஒன்றே ஒன்றை மட்டும் மறக்கக்கூடாது. அது உன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மென்மையான புன்னகை. அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. அதை உன்னிடத்திலேயே வைத்துக்கொள். பளிச்சென்று மின்னக்கூடிய அந்த புன்னகை தான் உன் மனதில் தோன்றுகின்ற நம்பிக்கை. எப்பொழுது உன்னுடைய மனம் முழுவதும் நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த இடத்தில் மகிழ்ச்சியும் புன்னகையும் நிறைந்து இருக்கும். எப்பொழுதும் அழ கற்றுக்கொள்ளாதே. இறைவன் இருக்கும் பொழுது அழ வேண்டிய அவசியமே இல்லை. நீ கேட்கவில்லை என்றால் கூட உனக்கு தேவையானதை நான் தந்து விடுவேன். நீ என்னை தேடுகின்றாய். உண்மையில் நான் தான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வருகின்றேன். இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் என்று உனக்கு தெரியாது. பக்தனை தேடி வருகின்ற தெய்வம் என்பது உனக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பட்ட அருளினுடைய அர்த்தம். நீ எந்த வரம் வேண்டும் என்று காத்து கிடைக்கின்றாயோ அந்த வரத்தை சர்வ நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்து மகிழ்வேன். பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல நல்ல விஷயங்களை நான் இப்பொழுது உனக்கு செய்திருக்கின்றேன். நீ நினைத்த அந்த ஒரு நல்ல விஷயம் அது இப்பொழுதிலிருந்தே நடக்க தொடங்கிவிடும். தொலைவில் இல்லை, வெற்றி உன் அருகில் வந்து விட்டது. நீ இப்பொழுது இருக்கின்ற இடத்திலிருந்தே உனக்கான வழியை நீயே உருவாக்கி கொள்வாய். ஒவ்வொரு முறையும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் இப்பொழுது கிடைத்து விட்டது. உன் வாழ்க்கையை நீ மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடி வாழ்வாய். அதற்கான நேரம்தான் இது. பல அறிகுறிகளையும் அறிவுரைகளையும் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். என்னுடைய ஆசிர்வாதத்தில் கிடைக்கப்பட்ட வெற்றி இது. உன்னை தேடி வந்த நான் உன் வாழ்க்கையில் இனி முழு மகிழ்ச்சியை கொடுத்தே தீருவேன். கண் கலங்கி நீ நின்ற நாட்களெல்லாம் முடிந்தே விட்டது. அந்த கண் கலங்கிய நாட்களெல்லாம் என் மனதிலும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. உன்னுடைய முகமும் மனமும் சந்தோஷத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று பல நல்ல வழிகளை பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் இப்பொழுது நான் திறந்து வைத்திருக்கின்றேன். உன் நெஞ்சை தொடும் வகையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடந்து நீ மிகுந்த நன்றியை எனக்கு தெரிவிப்பாய். இன்று உன் கண்ணில் பட்ட நான் நிறைவான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்காமல் செல்ல மாட்டேன். நான் அமர்ந்த உன்னுடைய மனமானது கோயிலாக இப்பொழுது மாறிவிட்டது. உன்னுடைய வீட்டையே நான் கட்டி காக்கப் போகின்றேன். எவனாலும் கொடுக்க முடியாத நன்மையை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். யாராலும் அதை தடுக்க முடியாது. என்னுடைய அருளில் இருந்து உன் வாழ்விற்கான நற்கதி இப்பொழுது பிறந்துவிடும். நீ விரும்பியதை விட மிக சிறப்பானவற்றையெல்லாம் இனி நீ பெறுவாய். என் காலடி பதிந்த உன்னுடைய இல்லமானது மிகுந்த மகிழ்ச்சியை நீ காணும் ஒற்றுமையோடு இருக்கும். உன் மனதில் என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் தோன்றியதோ அதற்கான பதில் எல்லாம் உனக்கு கிடைத்துவிடும். பூஜையில் சொன்ன அத்தனை பிரார்த்தனைகளும் நிச்சயம் நிறைவேறும். உன் வாழ்விற்கான முக்கியமான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று திகழ்ந்திருக்கின்றது. என் மீதான பக்திக்கு நான் கொடுக்கக்கூடிய பரிசு இதுதான். பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். நல்லது நடக்கும்.